ஃபாஸ்ட்டாக எடுத்து சொல்லணும். calculation, the calculation. calculation எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியுங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு போர்ட் மேத்ஸ் தெரியுமா? எப்படி ஒரு கால்குலேஷனோட ஆர்டர்? ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு. ஸோ ப்ராக்கெட் அண்ட் தென் ஆர்டர்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு கால்குலேட் இந்த ப்ராக்கெட்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணணும். ஸோ இது ஆட் பண்ணோம்னா 1.06 1 + 0.06 1.06 வரும். கரெக்டாக? அதை நீங்கள் வந்து 25 டைம்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஐ மீன் 25 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும் இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ ஃபார் தட் நீங்கள் வந்து 25 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணலாம் ஒன்று. அப்படி இல்லாட்டி எஸ்டர்டே நான் வந்து ஒரு சொல்லியிருப்பேன், ரூட் எடுத்து 15 டைம்ஸ் இது எடுத்து ரூட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து -1 பண்ணிட்டு அதுக்கப்புறமா மல்டிபிள் பண்ணிட்டு இந்த வேல்யூவை பவர் வேல்யூ மல்டிபிள் பண்ணிட்டு திருப்பி வந்து +1 போட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பி மல்டிபிள் பண்ணோன்னா கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவும் பண்ணலாம். அது வந்து மேபி இது ரூட் வேல்யூ இல்லாததுனால பட் நீங்கள் வந்து ஒரு 10 டைம்ஸ் போட்டாலும் போதும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இல்லை இப்போ கூட செக் பண்ணி பார்க்கலாம். 1.06 10 டைம்ஸ் 10 டைம்ஸ் ரூட் எடுத்தாச்சு. இப்போ ரூட் எடுத்தது அப்படின்னா நம்ம வந்து அதோட சொல்கிறது பேஸ் லைன் கிட்ட போயிடணும். அதுக்கப்புறமா 1 வந்து மைனஸ் பண்ணிடணும். 1 மைனஸ் பண்ணிவிட்டு வர்ற வேல்யூவில் மல்டிப்ளைடு பை இந்த பவர். ஓகேவா? இந்த பவர் என்ன இதுவோ அது வந்து மல்டிபிள் பண்ணுவேன். இன்கேஸ் அது வந்து ஃப்ராக்ஷனில் இருந்ததுன்னா இப்போ 1/10 இருந்ததுன்னா நான் வந்து டேரெக்டாக வந்து டிவைடட் பை 10 போட்டுப்பேன். 1 போட்டுட்டு /10 போடும். அதனால் வந்து அப்படி போட்டுக்கோம். ஸோ நீங்கள் பவரில் என்ன இருக்கோ அதை மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இங்கே 25 மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கே -1 பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. கரெக்டாக? ஸோ அதை வந்து நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ணணும், +1 பண்ணணும். ஸோ ரூட்டோட ஆப்போசிட் என்னது? அதாவது ப்ளஸுக்கு ஆப்போசிட் மைனஸ், அந்த மாதிரி ரூட்டுக்கு ஆப்போசிட் என்னது? ஸோ தட் ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இன்ட்டு போட்டு ஈக்குவல் டு 10 டைம்ஸ் கொடுக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. ஸோ இப்படி 10 டைம்ஸ் கொடுத்தோன்னே இது நமக்கு வந்து இதுதான் வந்து வேல்யூ வந்து வரும். ஓகே. ஆக்சுவலி இதான் வந்து தான் கம்மியாக இருக்கும். மிஸ்மேட்ச் இருக்கா?
இதெல்லாம் வேல்யூ வந்து ஓகே, நான் அது பார்த்து சொல்லிட்டேன். நான் வேணால் ஒரு வாட்டி செக் பண்ணி சொல்கிறேன். நம்ம ஏதாச்சும் கால்குலேஷன் ஓகே, 4.2918 இந்த வேல்யூ வந்து வருது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த பார்ட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. இது எப்படி ரைட் பண்ணியிருக்காங்கன்னா 1/4.2918 ஓகே, 19 இந்த பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுங்க. இதுதான் செகண்ட் ப்ராக்கெட். ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்க. இதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 299 அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இங்கே 1 - 23 நமக்கு ரவுண்டிங் ஆஃப் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஓகே, நீங்கள் லைன் கூட ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியராக இருக்கா? தென் இதை வந்து நம்ம இப்போ இந்த வேல்யூ வந்து என்னதுன்னா டிஸ்கவுண்டான வேல்யூ. ஓகேவா? இந்த 1 ரூபி இருக்குன்னா அது வந்து 25 இயர்ஸில் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற 1 ரூபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற 23 பைசே அதோட ஒர்க்கு தான் இருக்குன்றது தான் வந்து இதோட இம்ப்ளைட் மீனிங். ஓகேவா? புரியுதா? இந்த 1 ரூபி 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற 1 ரூபாய்க்கு இன்னியோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 0.23299. ஏன்னா வந்து அப்போ இருக்கிற 1 ரூபா வந்து ரொம்ப வந்து வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால இவ்வளோ வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ இவ்வளோ வேல்யூ கம்மியாக இருக்குன்னா அதை வந்து நம்ம இந்த 1ல் வந்து மைனஸ் பண்ணிடணும். அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த ஃபியூச்சர் வேல்யூ போக பேலன்ஸ் எதாவது இருக்குது அப்படிங்கிறது கிடைக்கும். கரெக்டாக? இந்த 1 ரூபியோட ஃபியூச்சர் வேல்யூ போக என்ன இருக்குன்னு கிடைக்கும். நம்ம ஏன் அதை செக் பண்ணுறோன்னா நமக்கு இந்த வேல்யூ இந்த 50,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் கிடையாது. பேமெண்ட் வந்து ரெகுலராக இருக்கும். எவ்வளோ நாளைக்கு ரெகுலராக இருக்கும்? 25 இயர்ஸ்க்கு வந்து ரெகுலராக 1 இயர் ஒன்ஸ் வந்து இந்த பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து இதோட வேல்யூ வந்து 50,000 இருக்கும். ஓகேவா? தென் அதோட வேல்யூ வந்து கம்மியாயிடும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து சிமிலர்லி இந்த அப்படியே போயிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே, அண்ட் இல்லை 25 இயர்ஸ் 25 கரெக்ட் ரிசீவ் பண்ணுறது கரெக்டானு கேட்குறாங்க. எஸ்டர்டே வந்து சம் கன்ஃபியூஷன்ஸில் மாற்றி போட்டுருக்கேன். ஓகே,
1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஆர் கரெக்டாக 1 ப்ளஸ் ரேட் வந்து நமக்கு இங்கே என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் 0.06 ஓகே இதுதான் வந்து ரேட்டு. பவரில் வந்து என்ன வரணும்னா நமக்கு இந்த பட் 25ன்றது வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு ஃபார்முலா, நான் ஒவ்வொரு இயருக்கும் சொல்கிறேன். இப்போது பவரில் வந்து இந்த வேல்யூ தான் வரணும். ஓகே ரொம்ப சின்னதாக இருக்குது, ஜூம் தானே பண்ணிட்டு. ஓகே இப்போ வந்து இது வந்து ஆனுட்டி ஃபேக்டர் ப்ரெசன்ட் வந்து இப்போது இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா நான் டோட்டல் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். 6,39,168 வருதா, இந்த வேல்யூ தான் இங்கே இருக்கும். ஓகேவா, இது எப்படி வருதுன்னா ஒரு வருஷமும் வந்து நமக்கு வந்து 50,000ஓட வேல்யூ வந்து கம்மியாகிட்டே இருக்குது. நான் ஃபஸ்ட் இயர் பேமெண்ட்டும் போது, அதாவது இன்றைக்கி நான் வந்து ஆன் திஸ் டே பார்க்குறேன், ஓகே திஸ் டே பார்க்குறேன், ஓகே நான் பேமெண்ட் வந்து எவ்ரி இயர் வந்து பார்த்தேன்னா எவ்ரி இயர் நான் வந்து இதே டேட்டில் வந்து நான் வந்து பே பண்ணுறேன் வச்சுப்போம். ஓகேவா, பேமெண்ட் டேட் every year நான் 25 365 days ஒன்ஸ் வந்து நான் வந்து பேமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து பார்க்கும்போது நான் ஃபஸ்ட் இயர் பேமெண்ட் வந்து இங்கே பண்ணுவேன். ஓகேவா, அன்றைக்கி வந்து 50,000 வந்து வெறும் 47,168 தான் வந்து அதோட வரும். ஓகேவா, சிமிலர்லி வந்து நான் நெக்ஸ்ட் இயரும் பண்ணுறேன். ஓகேவா, அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 44,000 தான் வந்து அதோட ஒர்க் இருக்கும். ஓகேவா, இங்கே வந்து நம்ம என்ன பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெசன்ட் வேல்யூ பார்க்குறோம். ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் 50,000 ஈக்குவலி பெய்ட் அட் எவ்ரி பீரியட். ஓகேவா, அதுவும் வந்து எண்ட் ஆஃப் தி பீரியட் தான். இது பிகினிங் ஆஃப் தி பீரியட்னா ஃபார்முலா வந்து மாறும். ஓகேவா, ஏன்னா பிகினிங் ஆஃப் தி பீரியட்னா நீங்கள் வந்து இன்னொரு அடிஷ்னல் இது வந்து பீரியட் வந்து கொடுப்பீங்க. ஏன்னா நீங்கள் இந்த டேட்லேயே பே பண்ணுறீங்க. பிகினிங் ஆஃப் தி பீரியட்னா இந்த டேட் தான் பிகினிங் ஆஃப் தி பீரியட். ஓகேவா, இந்த டேட்லேயே உங்களுக்கு கர்சர் தெரியுதுல்ல, மவுஸோட ஓகே. இப்போது பிகினிங் ஆஃப் தி பீரியடில் நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா அப்போது நீங்கள் வந்து இங்கே ஒரு பீரியட் ஒன் இயர் பீரியட் வந்து இங்கே கொடுத்தீங்களா, அங்கே வந்து ஒரு 50,000 வந்து ஒரு க்ரோ ஆகுமா, கரெக்டாக? ஸோ தட் உங்களோட க்ரோயிங் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு இது வந்து ஆகும். இந்த 1 இயர் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோன்னா இந்த வேல்யூ மட்டும் ஆகாது, எல்லா வேல்யூமே கொஞ்சம் கொஞ்சமாக 1 இயர் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ அதோட ஃபார்முலா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். அது வந்து இங்கே டோட்டல் போகும். அன்னிவன் எங்கள் இந்தியா இது ஜஸ்ட்டு வந்து அன்னிவனுக்கான ஃபார்முலா கிடையாது, இது வந்து ஆன்டி ஃபேக்டருக்கான. இந்த பார்ட் மட்டும் நான் ரைட் பண்ணியிருக்கேன். இந்த பார்ட் இருக்குல்ல 1/1 ப்ளஸ் இந்த வேல்யூ போட்டிருப்பேன். இங்கே பவரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்ரி இயருக்கு நான் கேல்குலேட் பண்ணுறதுனால நான் வந்து ஜஸ்ட்டு என்னது அந்த பர்டிகுலர் இயருக்கு வந்து எத்தனாவது இயரோ அதை மட்டும் நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ
வருஷமாக நீங்கள் போட்டு கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தியா, இதை வந்து குமுலேட்டிவாக ஒரே ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த ஃபார்முலா. ஓகேவா? இதை வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன். இந்த 6,39,168 எப்படி வருதுன்றதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன். ஓகேவா? புரிஞ்சதா? எதுவும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? எனிபடி ஹாஸ்? ஜிபிகா உங்களுக்கு வேறா? அருண்? ஓகே. மிஸ்டர் ராகவன் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா? ஓகே, இந்த பார்ட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இந்த பார்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நமக்கு வர்றது எவ்வளோ வரும்னா எவ்வளோ 0.76700. இந்த பார்ட் வந்து நியூமரேட்டர் பார்ட் மட்டும் ஓகேவா? 0 டிவைடட் பை 0.067 போடணும்னா இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேவா? இந்த வேல்யூன்றது பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலி வந்து நமக்கு ஒரு இனிஷியல் பேமெண்ட்டு கிடையாது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இனிஷியல் பேமெண்ட் இல்லாத போது மிச்சம் இருக்கிற வேல்யூ இதுதான். ஓகேவா? இதில் இருக்கிற வேல்யூவில் இனிஷியல் பேமெண்ட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இனிஷியல் பேமெண்ட்டில் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் இருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50,000 ஈக்குவல் ப்ரெசன்ட் வேல்யூவோட அட்ஜஸ்ட் ஆகும் அண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இது வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ வருதோ அதுதான் இது. இதை வந்து நீங்கள் சேம் ரேட்டால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது குமுலேட்டிவ் ஆவரேஜ் ரேட்டுன்ற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? அது வேணால் அப்படி வேணால் நம்ம கன்வே பண்ணலாம். ஒரு ஆவரேஜ் ரேட் வந்து கிடைக்கும். அந்த ஆவரேஜ் ரேட்டை வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா 50,000 கூட உங்களுக்கு வர வேல்யூ வந்து இந்த வேல்யூ வந்து வரும். ஓகேவா? இதுதான் வந்து இதில் சொல்கிறேன். புரிஞ்சுதா? ஜிபியில் அவங்களுக்கு புரிஞ்சிச்சா இந்த கால்குலேஷன்? ஓகே. அண்ட் இந்த கொஷனில் வந்து 6,39,168 எடுத்துக்கிட்டீங்களா? அப்படி இல்லாட்டி 6,50,000 வந்து பேமெண்ட்டை வந்து லம்சமாக இப்போ வந்து எடுத்துக்கிங்களா அப்படின்னு. ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து பார்க்கும்போது எது வந்து பெட்டர் ஆப்ஷன்? 6,39,168 தான் வருது ஓவர் தி இயர்ஸ் நமக்கு. ஆனால் இங்கே வந்து 6,50,000 வந்துடுது. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க? ஓகே, தட்ஸ் தி பாயிண்ட். ஓகே, ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு illustration 14. Illustration 14 இதே வந்து எப்படி வந்து
ஃபஸ்ட்டு இது வந்து இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்றத ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. இங்கே எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸாம்பிள் வழியாகவே போயிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒருத்தர் வந்து கார் வாங்க போகிறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்மளால் வந்து அவரால் வந்து 12,000 per month வந்து பே பண்ண முடியும் 3 years. ஓகேவா? அண்ட் அவர் வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வந்து அப்ரோச் பண்ணுறாரு. ஓகேவா? அவரோட லிமிட் என்ன, மந்த்லி வந்து இவ்வளோ தான் 12,000 தான் வந்து முடியும் அப்படின்றது அவர் சொல்லிட்டாரு. அண்ட் 3 years வந்து பே பண்ண போகிறோன்றார். அண்டு யூ கால் a finance company and learn that the current rate of interest of car finance interest on car finance is 1.5% per month for 36 months. 3 yearsக்கு வந்து ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி 1.5 into 12ன்றது தான் வந்து பர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். ஓகேவா? அதை வந்து பர் மந்த்துக்குன்னு டிவைட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இன்கேஸ் வந்து பர் ஆனம்க்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். இது வந்து 1.5 into 12 வந்து ஆல்மோஸ்ட் 18% வரும். கரெக்டாக 18% by 12ன்னு போட்டு நீங்கள் வந்து பர் மந்த் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபர்தராக என்ன சொல்ல வராங்கன்னா ஹவு மச் அவர் வந்து எவ்வளோ வந்து பாரோ பண்ணால் அவரால் வந்து அவர் கெப்பாசிட்டிக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு லோன் எடுக்க போகிறோன்னா நம்ம சேலரியில் என்ன பார்த்தோம், என்ன கொடுக்க முடியும் அப்படின்றது பிளான் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு இஎம்ஐயோ எதுவும் போடுவோம். அந்த ஒரு பேசிஸ் தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதை வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ப்ரெசென்ட் வேல்யூ ஃபார்முலா வந்து 1 மைனஸ் வரும். ஓகே, 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 by 1 plus r whole power. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டு கால்குலேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அடுத்து இந்த பார்ட்டு, அடுத்து இந்த டோட்டல் பார்ட். ஓகேவா? மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டிவைடட் பை ரேட் போடும். இப்போ மேலே சொல்லியிருந்தா அதே இது தான். ஃபஸ்ட்டு வந்து 1. இது வந்து 15% கிடையாது, 1.5%. ஸோ தட் 1.5 by 100 போட்டிங்கன்னா 0.015 வரும். இது ப்ளஸ் 1 போட்டு டோட்டலாக வந்து இதுதான் வந்து நமக்கான பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இதுக்கு பவர் வந்து 36ன்றாங்க. ஸோ இதை வந்து 36 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Okay, it's around 1.7091 வந்து வரும். ஓகேவா? 1.7091 வந்து 1 divided by 1.7091. ஓகேவா? இந்த வேல்யூ வந்து போட்டிங்கன்னா என்ன வரும்? .5850 வருது. இதை வந்து -1 போட்டு இது வந்து ப்ளஸ் வேல்யூ தான் வரணும். ஏன்னா -1 வராது, இந்த வேல்யூ தான் மைனஸ். ஸோ தட் நம்ம வந்து சைனை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு இப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் இப்படி போட்டுக்கிறேன். உங்களுக்கு இது மைனஸில் போட்டால் தான் இதுவாக இருக்கும்னா நீங்கள் வந்து இனிஷியலி இங்கே வேல்யூ கால்குலேட் பண்ணிடுறீங்களா, இதை டிவைட் பண்ணி அந்த வேல்யூ வந்து நெகேட் பண்ணிக்கோங்க. நெகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து 1 வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? வேல்யூஸில் வந்து இங்கே வந்து எதுவும் எஃபெக்ட் இருக்காது. சம் பிளேசஸில் வந்து இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் மாற்றி போட்டதுனால வேல்யூ மாறிடுச்சு. ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஃபர்தர் இந்த வேல்யூவை டிவைடட் பை 0.15 போட்டோன்னா நமக்கு
வேல்யூ கரெக்டாக போட்டாங்க. ஓகேவா? இதை மட்டும் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இது வந்து ப்ளஸ் இங்கே வந்து டிவைடட் பை 10 வந்து மல்டிபிள் பை 10 வருது. ஸோ 27.66 வருது. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 27.70 அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஓகேவா? புரிஞ்சு இந்த வேல்யூ என்னது? இந்த வேல்யூ என்னதுன்னா குமுலேட்டிவ் ஆஃப் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இந்த ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து இதிலே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். எத்தனை இயர்ஸ்? 36 இயர்ஸா? டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 27.6607 வருதா? ஸோ இந்த டோட்டலை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் தான். இப்போது இந்த வேல்யூ இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 12,000 இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணாதோட எஃபெக்ட். ஓகேவா? இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டதுனால நமக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வரும். இதை வந்து புரியுதா? ஸோ இந்த இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம். கரெக்டாக? வேல்யூ இன்டூ இந்த ஆன்டி ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணிட்டு அதோட குமுலேட்டிவ் எடுக்கணும். ஸோ இங்கே வந்து இதோட குமுலேட்டிவ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த வேல்யூ வந்து மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? உங்களுக்கு இதே தான் வந்து வரும். கரெக்டாக? இதுதான் வந்து சொல்ல வராங்க. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு ஜீவிகா?
வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 10,80,000 வந்து 1 செகண்டு தமிழ் 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 இப்போ வந்து 10,80,000 வந்து கொடுத்து ஒரு பாரோ பண்ணி ஒரு ஃப்ளாட்டை வந்து வாங்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கு வந்து 12.5% இன்ட்ரெஸ்ட்டும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து பே பண்ண போகிற இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா 1,80,000. அப்போது எவ்வளோ வந்து இயர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த இதை வந்து பே பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து செக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து நமக்கு பேமெண்ட்டு ஓகேவா இன்ட்டு 1 மைனஸ் 1/1 ப்ளஸ் ஆர் ஹோல் டிவைட் பை ஆர். ஓகேவா? இந்த ஃபார்முலா தான் வந்து நம்ம போடுவோம். ஓகேவா? இங்கே இந்த பேமெண்ட்டு தான் வந்து மந்த்லி பே பண்ணுற இஎம்ஐ. கரெக்டாக மந்த்லி என்னவோ ஈக்குவலாக பே பண்ணுறோமோ அதுதான் வந்து நமக்கு வந்து பேமெண்ட் வேல்யூ. ஓகேவா? பேமெண்ட் வேல்யூன்னு தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க. சம்திங் எல்ஸ் தான் பேமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பேமெண்ட் வேல்யூ வந்து இஎம்ஐ வேல்யூ. ஓகேவா? யூ கேன் பே 1,80,000 per year டுவார்ட்ஸ் லோன் அமார்டைசேஷன். ஸோ 1,80,000 வந்து பே பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து 5 இயர்ஸ்க்கு 12.5%ன்னு கொடுத்துட்டாங்க. அண்டு வேறு இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது, இந்த பேமெண்ட் வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் ஓவராலாக வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்க, ஓகே எவ்வளோ பாரோ பண்ணிவிட்டு அதுக்காக பே பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ இது வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து லாங் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த பார்ட் வந்து நான் வந்து ரைட் பண்ணல, இங்கே வந்து மைனஸ் வரணும். மைனஸ் வரலாம். ஓகே மைனஸ் வந்து வரணும். ஓகே 1 மைனஸ் 1/1.125. இந்த 1.125ன்றது 12.5% ப்ளஸ் 100 ஆட் பண்ணிட்டு அதை வந்து டிவைடட் பை 100 போட்டால் ஓகே. ஆர் நீங்கள் வந்து பர்சன்டேஜ்னால வந்து நீங்கள் டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அண்ட் ஹோல் பவர் என்ன டிவைடட் பை ரேட்டு போட்டாச்சு. ஓகேவா? இது வரையும் புரிஞ்சிச்சா? இது டேட்டா ஃபாலோ இது பண்ணியிருக்காங்க. இது வந்து இங்கே ஈக்குவல் டு போட்டு இங்கே எழுதிடலாம் முடியும். ஓகே ஓகே புரிஞ்சுதா? இதோ இந்த ஃபார்முலாவை அப்படியே வந்து இந்த ப்ரெசன்ட் வேல்யூவோட ஏரியாவில் அதோட ஃபார்முலா வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுதா இது வரையும்? ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 1,80,000 வந்து ஆப்போசிட் சைடு வந்து கொண்டு போகிறாங்க. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 1,80,000 வந்து இங்கே வரும்போது டிவிஷனில் ஆகிடுது. ஓகேவா? இங்கேருந்து இங்கே வருது. ஸோ டிவிஷன் ஆகிடுது. ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தாலும் ஸோ இங்கே டிவிஷன் ஆனாலும் இது இங்கே இந்த பார்ட் இருக்கும். இங்கே இது வந்து இங்கே வரணும். ஓகேவா? ஸோ இது டிவைட் பண்ணதுக்கப்புறமா ஈக்குவல் டு 6ன்னு வரும். இது ரெண்டுமே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6ன்னு வரும். ஓகேவா? இந்த 6 வேல்யூ வந்து இங்கே வரணும். அது 1 மைனஸ் 1/1 1.125 ஹோல் பவர் டிவைடட் பை 0.125 ஈக்குவல் டு 6ன்னு வரும். இந்த 6 வந்து இது ரெண்டும் டிவைட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த 6ன்னு இங்கே போட்டாச்சா? இப்போ இது வரையும் புரிஞ்சுதா? எதுவும் கன்ஃபியூஷன்ஸ் இல்லைல்ல? ஓகே இந்த டிவிஷனில் இருக்குல்ல
சைடில் வந்து மைனஸ் இருந்ததுன்னா அது கேன்சல் பண்ணிக்கலாம், தெரியும்ல? அஸ்யூமிங் ஒன்றும். ஸோ இது இப்படி தான் வந்து இந்த வேல்யூ வரையும் வந்துருக்கு. ஓகேவா? 1/1.125 ஈக்குவல் டு 0.25 வந்துருச்சு. இப்போ இந்த 1.125 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து வந்துடுது. ஓகேவா? இது இங்கே வந்துட்டு இது இங்கே போகுது. ஓகேவா? அப்போ 1/0.25 ஈக்குவல் டு 1.125 ஹோல் பவர் n. ஓகே, இப்போ இது ரெண்டத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1/0.25 வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு வரும். கரெக்டாக? அப்படிதான் இந்த 4 வந்துச்சு. ஓகே, அண்ட் இந்த 1.125 இன்ட்டு n ஹோல் பவர் n வந்து இங்கே அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லாக் வேல்யூ எடுக்கிறாங்க. ஓகேவா? இது வரையும் புரிஞ்சதில்ல? ஹலோ, ஓகே. ஸோ நான் லாக் வந்து ரைட் பண்ணுறதுல இது ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து லாக் எடுக்கிறோம். லாக் டேக்கிங் லாக் ஆன் சைடு. ஓகே, லாக் நம்ம வந்து போத் சைடு எடுத்துட்டோம்னா என்ன வரும்னா லாக் 1.125 இந்த பவரில் இருக்கிற எண்ணு வந்து என்ன ஆகும்னா முன்னாடி மல்டிப்ளிகேஷன் வரும். ஓகேவா? லாக் நீங்கள் லாக் இன்ட்ரோடியூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பவரில் வந்து ஏதாச்சும் வேல்யூ இருந்ததுன்னா அதை வந்து மல்டிபிள் பண்ணி லாக் வேல்யூ போகும். ஓகேவா? ஈக்குவல் டு இங்கே வந்து லாக் 4. ஓகே, இது புரிஞ்சுதா? எந்த 4பா? இந்த 4ஆ? இந்த 4 எப்படி வந்ததுன்னா 1 டிவைடட் பை 0.2. இந்த 0.2 இந்த பக்கம் வந்துருச்சு. இந்த 1.125 ஹோல் பவர் n வந்து அந்த பக்கம் போயிடுச்சு. ஓகேவா? ஸ்வாப் ஆகிடுச்சு டினாமினேட்டர். ஓகேவா? இது ஸ்வாப் ஆகிடுச்சுன்னு சொல்கிறத விட இது 2 ஸ்டெப்பாக கூட சொல்லலாம். இங்கே பவரில் ஐ மீன் இது வந்து என்னது நியூமரேட்டரில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தவொன்னு டினாமினேட்டர் வந்துடும். ஸோ இங்கே வந்து 1 இருக்கும். இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது அந்த பக்கம் போனவொன்னு நியூமரேட்டருக்கு போயிருக்கும். ஓகேவா? இந்த இதனால் வந்து இப்படி ஆயிருக்கு. ஸோ 1/1 உங்களுக்கு வந்து 4 வந்துடும். 4 வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இருக்கும். இப்போ நம்ம ஃபைன் அது ஈக்குவல் டுனாலே எப்படி வேணால் இருக்கும். ஈக்குவல் சைட்ஸ் போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்ன்றது தான் இதோட அர்த்தம். ஸோ இங்கே இது வந்து இந்த பவர் போட்டாவுன்னு இதில் வந்து வேல்யூ வந்து நான் வந்து பவரில் போட்டாவுன்னு அந்த வேல்யூ வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆக தான் இருக்கும். அப்படின்றது தான் வந்து இதோட மீனிங். ஸோ இப்போ லாக் எடுக்கிறோம். லாகில் வந்து ஃபஸ்ட்டு லாக் டேபிள்ஸ் பார்க்க தெரியுமா உங்களுக்கு? விசிபிளாக இருக்கா லாக் டேபிள்? ஓகே, லாக் டேபிளில் வந்து ஃபஸ்ட்டு லாக் 4 பார்த்துக்கலாம். அது ஈஸியாக, அதனால் நான் ஃபஸ்ட்டு அது சொல்லிடுறேன். லாக் 4 வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு செட் இது பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை வந்து இந்த சைடில் பார்க்கலாம். ஓகேவா?
ஃபஸ்ட்டு 2 டிஜிட்னா 4ல் வந்து ஃபஸ்ட்டு 2 டிஜிட் என்னது 4, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. ஸோ தட் அது வந்து 40. ஓகேவா? ஃபார்ட்டி வந்து பார்த்து ஓகே 40 வந்து பார்த்துருங்க. ஓகேவா? நான் வந்து கிளிக் பண்ணல, நான் கர்சரை வந்து ஜஸ்ட்டு கொண்டு போகிறேன். கிளிக் பண்ண ஜூம் ஆகும். 40க்கு நேராக பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஏதாச்சும் வேல்யூ இருக்கா? வேல்யூ எதுவுமே கிடையாது. 4க்கு அப்புறம் ஃபுல்லாக 0 தான். ஓகேவா? 4க்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னா ஃபுல்லாக 0 தான். ஓகேவா? ஸோ 40ல் 0ல் செக் பண்ணணும். ஓகேவா? 40ல் 0ல் செக் பண்ணோன்னா 6021 வரும். ஓகேவா? அதனால் நம்ம வந்து 6021 வந்து ஓகேவா? இங்கே வந்து 6021 எழுதிடுறோம். ஓகேவா? இங்கே ஏன் 0 பாயிண்ட் எழுதுகிறோம்னா இங்கே வந்து நமக்கு இங்கே இருக்கிற டிஜிட் வந்து சிங்கிள் டிஜிட். ஓகேவா? சிங்கிள் டிஜிட்டில் இருக்கும்போது அதை வந்து எப்படி எழுதலாம்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸு ஓகேவா டிஜிட்ஸு -1 என்ன வருதோ அதை வந்து இங்கே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து சிங்கிள் டிஜிட். ஸோ தட் நம்ம வந்து 1 -1 போட்டோம்னா என்ன வரும்? 0 வருமா? 0 ப்ளஸ் இந்த 6 பாயிண்ட் அது 0.6 பாயிண்ட் வரும். ஓகேவா? 0.6.021. ஓகே, இதை ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? 0.6021 வருமா? அது அப்படி தான் இந்த வேல்யூ போட்டிருக்காங்க. ஓகே, இது கன்ஃபியூசிங்காக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இது சொல்லுங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, இது வரைக்கும் எங்கேருந்து வேல்யூ பார்த்தோம், எப்படி எடுத்துகிட்டு வந்தோம், அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல? 4ன்றதுனால 14 செக் பண்ணோம். 14ல் 0 செக் பண்ணோம், ஏன்னா 4க்கு அப்புறம் எந்த ஒரு வேல்யூ இல்லை. அதோட சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? 1.125. ஓகேவா? 1.125 போது ஃபஸ்ட்டு 2 டிஜிட் என்னது? 1.125. 12 இல்லை 11. ஓகேவா? 1.125ல் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து 1. ஓகே, இங்கே வந்து 1.125 இருக்கா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ன்றது இது 2 தான். ஓகேவா? இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அப்போ 11. ஓகேவா? 11ல் அடுத்து 2 பார்க்கணும். ஓகேவா? 11ல் 2 பார்க்கணும். ஓகேவா? 0.49042. ஓகேவா? இது பார்த்துட்டிங்களா? எப்படி இன்டகிரேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட் பார்த்து அதை எடுத்துகிட்டு அது வந்து தேர்டு டிஜிட்டோட வேல்யூ வந்து இங்கே காரலேட் பண்ணணும். ஸோ 112 இருக்குது, 11 இங்கே 2, இது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இந்த இடம் 0492. ஓகேவா? இது வரையும் புரிஞ்சுதா? 0492 அங்கே அந்த வேல்யூ இருக்காது, நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஓகே, 0492 வந்து எடுத்து எழுதிக்கணும். 0.0492. ஓகே, எல்லாமே 0 பாயிண்ட்னு வந்து ரைட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வராது. ஓகே, அண்ட் 4th ஒரு டிஜிட் இருக்குல்ல, 1125 இருக்குது. ஸோ இந்த 5ன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த 5 எங்கே பார்க்கணுன்னா நீங்கள் மீன் டிஃப்ரென்ஸில் பார்க்கணும். ஓகேவா? அதே லைனில் மீன் டிஃப்ரென்ஸில் பார்க்கணும். அதே லைனில் மீன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 19 வரும். ஓகேவா? கரெக்டாக? வந்து இங்கே போட்டு. ஓகேவா? 0.0019 போட்டு. இந்த 19 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1
வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இந்த ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ம இங்கே எப்படி போட்டிருக்கோன்னா 0.0522 சாரி 12 அப்படின்ட்டு இங்கே டேரெக்டாக போட்டாங்க. ஏன் அப்படி போட்டாங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட் என்னது பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து 1. ஓகேவா, யூனிட் 1. ஸோ 1 - 1 இங்கே 0 ப்ளஸ் 0.0511 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.0511 வரும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இது எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ வந்து இங்கே n இன்டூன்னு தானே இருக்குது. n 3.125 இருந்தால் என்ன வரும்னு கேட்குறீங்க? லாக் பிளேஸ் சொல்கிறீங்களா? இங்கே 3 பாயிண்ட்டுன்னு இல்லை. இங்கே வந்து சரி இங்கே வந்து 31ன்னு இருக்குன்னு வச்சுக்கோம். 31.125 இருக்குன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து 1.025 வரணும். ஓகேவா, 0512 அப்படின்ற மாதிரி போகணும். ஆனால் ஓகே, நம்பர் ஆஃப் டிஜிட் தான் நான் சொல்கிறேன். கரெக்டு. ஓகேவா, இங்கே 4ன்றது நம்பர் ஆஃப் டிஜிட்னு நான் சொன்னேன்ல. ஏன்னா 4ன்றது யூனிட் டிஜிட். ஓகேவா, ஒன்ஸு. அடுத்து டென்ஸ் போகும்போது இங்கே வந்து 2 - 1ன்னு போனீங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து என்ன வேல்யூ எடுத்துக்கலாம், 5321 எடுத்துக்கலாம். ஓகேவா, 5321ன்ற ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஓகேவா, இந்த 5321க்கு லாக் எப்படி பார்ப்பீங்கன்னா இங்கே 53 பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா, இங்கே 53ல் 2ல் வந்து பார்ப்பீங்க. ஓகேவா, இதுதான் 2 0 0 1 2. ஓகேவா, அதனால் 53ல் இது 2. இந்த வேல்யூ வந்து எடுத்துக்கோங்க 7259. ஓகேவா, 0.7259 எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஒன்றுக்கு வந்து நீங்கள் எங்கே எடுப்பீங்கன்னா இங்கே டேரெக்டாக பார்ப்பீங்க. இங்கே 1க்கு நேரம் 1 தான். ஓகே, நீங்கள் இந்த 1 பார்த்து தான் சொன்னீங்களா? ஓகே, இங்கே வந்து 1 வந்து எடுத்துப்பீங்க. ஓகேவா, ஸோ இந்த 1 ஆட் பண்ணிங்கன்னா 0.7260 வரும். கரெக்டாக 7260 வருது. இந்த வேல்யூ வந்து நீங்கள் எப்படி ரைட் பண்ணிங்கன்னா இங்கே 4 டிஜிட் இருக்குது. ஸோ 4 - 1 என்ன வரும்? 3. 3.7260. ஓகேவா, இப்படி வந்து ரைட் பண்ணுவீங்க. ஓகேவா, இப்படி தான் வந்து லாக் பண்ணணும். ஓகே, டன். இப்போ வந்து நமக்கு 11.76 இயர்ஸ்ன்ற மாதிரி வந்துச்சு. ஸோ இங்கே நீங்கள் 11.76 இயர்ஸ்ன்னு நீங்கள் போட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 10,80,000 வந்து வரணும். ஓகேவா, இதுதான் வந்து அதான் வந்து கரெக்டாக வந்து வரும். இங்கே வந்து அது வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து ஜென்ரலாக வந்து இது இயர்லி தானே பே பண்ணுறாரு இவர். ஸோ தட் நான் இது வந்து இயர்லி பே பண்ணுறதுனால இயர்லி தானே பே பண்ணுறாரு. இங்கே 12.5% இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார் அன் இயர் தான் வந்து பே பண்ணுறாரு. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த மெச்சூரிட்டி பீரியட் வந்து 12 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவோம். ஓகேவா, ஏன்னா நம்ம இங்கே கன்சிடர் வந்து பண்ணுறது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்றது தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா, 1,80,000 பர் இயர் வந்து பே பண்ணுறாரு அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து கொடுக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா? அடுத்து டிட்டர்மைன் தி லோன் அமர்டைசேஷன் ஷெட்யூல். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இது வந்து நீங்களே வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, இது வந்து சேம் இதுதான். லோன் அமௌண்ட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க அண்டு எத்தனை இயர்ஸ்க்குன்னு கொடுத்துட்டாங்க அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க. சேம் ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பேமெண்ட் வேல்யூ என்னன்னு தெரியும். இங்கே வந்து பேமெண்ட் என்னன்றது தெரியல. ஓகேவா, அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குற அளவு தான், சிம்பிள் தான். செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேமெண்ட் வந்து பண்ணுறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து சால்வ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. எப்படி வந்து லோன் வந்து இப்போ இஎம்ஐ பே பண்ணுறோம்ல, இஎம்ஐ
இதுக்கு வந்து டெரிவேஷன் வந்து வரும். ஓகேவா? இந்த 10 இயர்ஸ்க்கான இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம்ல, 1 மைனஸ் 1 பை 1 ப்ளஸ் ஆர் ஹோல் பவர் என், ஓகேவா, டிவைடட் பை ஆர். இந்த இது வந்து நீங்கள் தனியாக கால்குலேட் பண்ணி இந்த வேல்யூ கொண்டு வந்து வைக்கணும். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து இந்த இது. அண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓகே, ஃபைண்ட் தி இன்ட்ரெஸ்ட் ரேட். லெட் அஸ் அஸ்யூம் தட் someone offers you the following financial contract. If you deposit 10,000 with him, he promises to pay 2,500 annually for 6 years. Okay, கேட்குதா நான் பேசுறது? Deposit 10,000 with him, he promises to pay 2,500 annually for 6 years. ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் வந்து 10,000 பே பண்ணால் அவன் வந்து மாதம் வந்து 2,500 வந்து மாதம் வர்றாங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து 6 இயர்ஸ்க்கு வந்து பே பண்ணுறேன் அப்படின்றாங்க. அப்போது அவன் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து சொல்கிறான். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து 2,500 into 6ன்னு போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ வரும்? 1,500 வரும். கரெக்ட், சாரி, 10,000 15,000 வந்து வரும். கரெக்டாக 15,000 வரும்போது அப்போது அவன் வந்து கொடுக்குற காசை விட எக்ஸ்ட்ரா கொடுக்குறான். கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கறது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து வச்சு கொடுக்குறான் அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணி சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் தி பிவிஐஎஃப்ஏ ஃபார் திஸ் கான்ட்ராக்ட் பை டிவைடிங் 10,000 பை 2,500. இப்போது 10,000ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ? ப்ரெசென்ட் வேல்யூ. நம்ம ஃபார்முலா படி ப்ரெசென்ட் வேல்யூ. கரெக்டாக நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்டாக இந்த வேல்யூ தான் வந்து கொடுக்குறீங்க. டிவைடட் பை இருக்கிற நம்மளோட ஃபார்முலாவே ரைட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஈக்குவல் டு பேமெண்ட் இன்ட்டு பிவிஐஎஃப்ஏ. ஓகேவா? அந்த டேர்ம் ஃபுல்லாக வந்து பிவிஐஎஃப்ஏ. இப்போ நமக்கு பிவிஐஎஃப்ஏ வந்து தேவைன்னா அப்போ பேமெண்ட்டால் டிவைட் பண்ணிடுவோம். கரெக்டாக? பிவி பை பேமெண்ட். கரெக்டாக? ஸோ இப்படி வந்து கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஆவரேஜாக இது வந்து 4%ன்றது மாதிரி வருது. ஓகேவா? And look at the PVIFA table and read the row corresponding to 6 years until you find the value close to 4. Doing so you find that okay, இது interpolation பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது எப்படின்னா டேபிள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணுறேன். ஷேரிங் கட் ஆகிடுச்சு.
சால்வ் மட்டும் பண்ண போதும். இந்த டேபிள் கொடுத்து செக் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? புரியுதா? இதில் வந்து நம்ம எந்த டேபிள் எடுக்கணும்னா ப்ரெசென்ட் வேல்யூ டேபிள்னு ஒன்று இது. ஓகேவா? டிஸ்கவுண்ட் ரேட்டு, இந்த டிஸ்கவுண்ட் ரேட்டில் இருந்தால் இந்தந்த வேல்யூ வரும், இந்தந்த பீரியடுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் தெரியுமா? 1/1 + r ஹோல் பவர் n அப்படின்னு போட்டிருப்போம்ல. இந்த வேல்யூ தான் வந்து போட்டு இங்கே வந்து கால்குலேட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகேவா? எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் 10%க்கு நான் வந்து மோஸ்ட்டாக நான் கால்குலேட் பண்ணியிருப்பேன். அது வந்து 0.909090ன்னு வந்துட்டு இருந்துருக்கும். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? அந்த வேல்யூ இங்கே இருக்கும் பாருங்க. ஓகேவா? ஃபஸ்ட் இயரில் வந்து அது இருக்கும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் இயரில் அந்த வேல்யூ வரும். செகண்ட் இயரில் அது வந்து திருப்பி வந்து அது ரெடியூஸ் ஆகி போகும். அந்த ரெடியூஸ் ஆகி போகிறது இதை வந்து குமுலேட்டிவ் பண்ணியிருப்பாங்க. இது ப்ளஸ் நெக்ஸ்ட் இயர் இருக்கும்ல, அந்த வேல்யூ வந்து குமுலேட்டிவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆட் செகண்ட் இயர், இது அப்படியே வந்து நெக்ஸ்ட் இயர் குமுலேட்டிவ் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம இங்கே என்ன வேல்யூ பார்க்குறோம்? குமுலேட்டிவ் தான் பார்க்குறோம். கரெக்டாக? இங்கே நம்ம பார்க்குறது வந்து குமுலேட்டிவாக தான் பார்க்குறோம். ப்ரெசென்ட் வேல்யூ, இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர், ஓகேவா? அதை வந்து நம்ம வந்து குமுலேட்டிவாக பார்க்குறோம். குமுலேட்டிவாக பார்க்குறோன்னும் போது இந்த 6th இயர் வந்து நம்ம பார்க்குறோமா, இது வந்து 6 வருஷத்துக்கு இருக்குது. ஓகேவா? அப்போ 6 வருஷத்துக்கு குமுலேட்டிவாக இருக்கிறதுல எது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4% கிட்ட வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கணும். ஓகேவா? இப்போ வந்து 6th இயரில் வந்து இது பார்த்தீங்கன்னா இது 5.76, 4.9, 4.4, 4.3. இப்படியே போயிட்டு ஸ்க்ரீன் தெரியுதா? பிளாக் ஆச்சு, இப்போ தெரியுதுல்ல? ஓகே. இப்போ வந்து அப்படியே போனீங்கன்னா 11% வந்து 4.231 வரும். 12% வந்து 4.111 வந்து வருது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 13% வந்து பார்த்தீங்கன்னா 3.988 வரும். சாரி 998 வரும். 14 வந்து 3.889 வருது. இவங்க வந்து 12 and 14 வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? 12 and 14 வந்து எடுத்துருப்பாங்க. PVIF 12%, 6 வந்து பார்த்தீங்கன்னா 4,111, 14% வந்து இந்த வேல்யூ எடுத்திருப்பாங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா, எதனால் அந்த வேல்யூ எடுக்கிறோமா, கரெக்ட், அதுதான் வந்து சொல்லுவாங்க. இப்போ இங்கே 4 இருக்கா? இந்த 4ன்றது எக்ஸாக்டாக நமக்கு இங்கே இருக்கா? கிடையாது. ஓகே. ஆக்சுவலி உங்கள் 12, 13 எடுக்கலாம். நீங்கள் வந்து எந்த வேல்யூ வேணால் எடுக்கலாம் ஆக்சுவலி. ஓகேவா? நீங்கள் எந்த வேல்யூ வேணால் எடுத்து இன்டர்போலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இதோட இது. ஆனால் நம்ம எதுக்கு வந்து க்ளோசரில் எடுக்கிறோன்னா கொஞ்சம் மோர் அக்யூரேசி இருக்கும். ஓகேவா? அதனால ஏன்னா இங்கே வந்து பாயிண்டில் தானே இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் வந்து 3 டிஜிட்டில் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அங்கே இருக்கிற பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்னால உங்களுக்கு இங்கே பர்சன்டேஜில் வந்து டிஃப்ரென்சஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால் அவங்க வந்து மோஸ்ட்லி பக்கத்தில் இருக்கிறதா வந்து இது பண்ணுவாங்க. நமக்கு வந்து 4 தேவை. இங்கே 4 வந்து கிடையாது. இங்கே 4.111 இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா 3.998 இருக்குது. ஓகேவா? இவங்க இதை ரெண்டத்தையும் எடுத்து போட்டாலும் வரும், இதையும் எடுத்து போட்டால் கூட வரும். ஓகேவா? இது எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். இந்த சம்மில் வந்து ஆல்மோஸ்ட் இது கிட்ட இருக்கிறதுனால 998ன்னு வந்துருச்சு. ஸோ தட் அது வந்து 4 தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணால். ஓகேவா? அப்ராக்சிமேட்லி அதை தான் சொல்லியிருப்பாங்க. சின்ஸ் 4 lies in middle of these values, the interest rate lies approximately in the middle. So the interest rate is 13%. இவங்க 13% எடுத்துட்டாங்க. ஓகேவா? இன்கேஸ் இது வந்து வேறு மாதிரி வந்துருந்ததுன்னா இது வந்து 13 பாயிண்ட் சம்திங் வந்திருக்கணும். ஓகேவா? 13 பாயிண்ட் சம்திங் வரணுமா? சரி, இது வந்து 12.98 அந்த மாதிரி சம்திங் பர்சன்டேஜ் வந்து வர வேண்டியது. ஓகேவா?
அதை வந்து இவங்க வந்து 13% ரவுண்டாக எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? இது எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ரைட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இது என்னன்னா இன்டர்போலேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இது சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்ல, 1%க்கு வந்து 10ன்னா அப்போ வந்து 2%க்கு என்ன அப்படின்றத வந்து நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிப்போம். தெரியுமா? தெரியுமா? ஹலோ, ஓகே, தெரியும், நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மெத்தடை தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து என்னென்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அந்த டிஃப்ரென்ஸ்க்கு வந்து இன்டர்போலேட் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் வந்து இங்கே நடக்கும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு எல்லுன்றது என்னதுன்னா, இதில் வந்து லோவர் வேல்யூ. ஓகேவா? அதாவது லோவர் பர்சன்டேஜோட லோவர் வந்து வேல்யூ என்ன வருதோ அதை வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து இங்கே ப்ளஸ்ஸு போட்டு ஹெச் வந்து எது எடுப்போம்னா ஹையர் வேல்யூ. ஓகேவா? 4.11. இதை அப்படியே ரைட் பண்ணுறேன். 3.889. ஓகே, ப்ளஸ் இது வந்து ஹெச் வந்து 4.11 மைனஸ் 3.889. ஓகேவா? இம்பார்ட்டன்ட். எதுவும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா சொல்லுங்கள். எனக்கு தெரியாது, நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஓகேவா? இப்போ இந்த 4.11ன்றது வந்து என்னது? 12% தான். ஓகே, 12% மைனஸ் இது வந்து லோவரோட பர்சன்டேஜ் வந்து 14%. ஓகே, இந்த பிவிஐஎஃப்ஏ வந்து ஹையரோட பர்சன்டேஜ் என்னது, லோவரோட பர்சன்டேஜ் என்னது, இதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைர்டு வந்து நமக்கு என்ன, நமக்கு வந்து டிசைர்டு இங்கே என்னது 4%. கரெக்டாக 4 மைனஸ் 3.889. ஓகேவா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா 4.11 மைனஸ் இதை வந்து போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? மைனஸ் 3.889. ஓகேவா? இங்கே வந்து 0.2 வரணுமா? 0.222 டிவைடட் இது வந்து 2%. ஆக்சுவலி இது வந்து 2. ஓகேவா? பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க கேல்குலேஷன்ஸ். ஓகேவா? பர்பஸ் என்னென்னா, நம்ம வந்து இங்கே இந்த 2க்கு இதுனா அப்போ அதுக்கு என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே வந்து இன்ட்டு 4 மைனஸ் போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.99. 4 மைனஸ்
வந்து நியூமரேட்டரில் வரணும், இது டினாமினேட்டரில் வரணும். ஓகேவா? நான் வந்து இதை ஸ்வாப் பண்ணிட்டேன். இது வந்து கீழே வரணும், இது வந்து மேலே வரணும். ஓகேவா? ஸோ தட் இங்கே வந்து ஒன் செகண்ட் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, 3/4 இதுதான் வந்து இங்கே நம்ம வந்து என்ன எடுக்கணும்னா லோட் லோவர் பிவிஐஎஃப்ஏ. ஏன்னா நமக்கு டிசைர்டு வந்து இது தானே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது. ஓகேவா? ஸோ தட் நம்ம இதை தான் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது என்ன பர்சன்டேஜ்ன்றது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ தட் நமக்கு டிசைர்டு இதுன்றதுனால நம்ம இதை எடுக்கணும். இதுவே நமக்கு வந்து இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கலி வந்து அப்படி மாற்றி போட்டுப்போம். ஓகேவா? புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகுதா? ஹலோ? ஹலோ? எனிபடி தேர்? ஏதாச்சும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். கன்ஃபியூஷன்ஸ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கவனிக்கணும். கன்ஃபியூஷன் இருக்கும். புரிஞ்சுதா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12% வரணும். ஓகே, ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14% minus 12% divided by
receive an annuity of 50,000 payable once every 2 years. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அவன் வந்து பே பண்ணுவான். ஓகேவா? The payment will stretch out over 30 years. The first payment will be received at the end of 2 years. If the annual interest rate is 8%, what is the present value of an annuity? ஓகேவா? இப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான், 2 years once பே பண்ணுறான். கரெக்டாக 2 years once வந்து பே பண்ணுறான்னு போது ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு 8%, ஓகேவா? அடுத்த இயர் வந்து ஒரு 8% வந்து வரும். கரெக்டாக 2 வருஷத்துக்கு வந்து 8% வந்து வரும். ஆனால் இந்த ஃபஸ்ட் இயரில் வர்ற 8% வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பேஸ் வேல்யூ 1 போகும். ஓகேவா? செகண்ட் இயரில் வர்றது வந்து இந்த டோட்டல் வேல்யூ 8% வரும். ஓகேவா? அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஆகும். ஓகே, இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். சாரி, இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஓகேவா? இப்போ 1.08 into 1.08 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1.6 சம்திங் வரும். 1.08 into 1.08 1.1664 வருது. இதில் பிரின்சிபல் பார்ட் எவ்வளோ? 1. ஓகே, இனிஷியலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வந்து 1. ஓகேவா? ஸோ அந்த இனிஷியல் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ தட் உங்களுக்கு வர்ற பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 16.64% per 2 year. ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 2 வருஷத்தில் அது வந்து 116 ரூபாய் வந்து 116 64 பைசா. ஓகேவா? இப்போ ப்ரெசென்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 50,000ன்றதுனால 15 இயர்ஸ்க்கு வந்து இதை வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவீங்க? சேம் ஃபார்முலா தான். 50,000 வந்து நமக்கு பேமெண்ட். கரெக்டாக பேமெண்ட்டு நீங்கள் வந்து 1 minus 1 by 1 plus r ஹோல் பவர் என்ன, இங்கே 1 plus r வந்து 16.64%. ஸோ 1664 வந்து ஆட் பண்ணி வேல்யூ எடுத்துட்டாங்க. இது வந்து 15 எதுக்கு வரும்? 15 பீரியட்ஸ்க்கு. ஏன்னா இங்கே வந்து போடுறது பீரியட் m into n தான் நம்ம இங்கே வந்து போடுவோம். கரெக்டாக இங்கே எம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை how many times in a year. ஓகேவா? how many times in a yearன்றது தான் வந்து இங்கே m போடுவோம். என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இங்கே 30 இயர்ஸு நம்ம வந்து ஒரு வருஷத்தில் வந்து எத்தனை பேமெண்ட் பண்ணியிருக்கோம்? ஒரு கம்ப்ளீட் பேமெண்ட் கூட ஃபுல்லாக பண்ணல, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ணியிருக்கோம். அப்போ இன்ட்டு 0.5 வரும். கரெக்டாக? ஸோ தட் இது வந்து உங்களுக்கு வந்து 15 வந்து வரும் பவரில். ஓகேவா? இதுதான் இந்த 15 வந்து கொண்டு வந்துருக்காங்க. அதுக்கப்புறமா டிவைடட் பை ஆர் வந்து இங்கே ரேட்டால் நம்ம டிவைட் பண்ணி ஆவரேஜ் வந்து எடுப்போம். ஓகேவா? ஆவரேஜ் எடுத்துகிட்டு அந்த வேல்யூவில் தான் வந்து நம்ம 50,000 கூட வந்து பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து வரும். ஓவர் 30 இயர்ஸில் வந்து 50,000 வந்து அவங்க வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் பே பண்ணியிருந்தாங்கன்னா 2,70,620 வந்து அதோட ப்ரெசன்ட் வேல்யூ ஆகும். இப்போதைய வேல்யூ வந்து அதோட வேல்யூ வந்து அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். அண்டு equity present value equating present value of 2 annuities. Raj wants to save the college education for his son Deepak. States that the college education expenses will be rupees 1 million per year for 4 years, where his son reaches college in 16 years. The expenses will be payable at the beginning of the year. He expects the annual interest rate of 8% over the next 2 decades. How much money should be deposited? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜுன்னு
சேம் ஃபார்முலா தான் ஓகேவா. இங்கே வந்து மைனஸ் என் வந்து ஏன் போடுறாங்கன்னா 1/1 + r ஹோல் பவர் n இல்லை. ஸோ இந்த இதை வந்து எப்படி ரைட் பண்ணுவாங்கன்னா பவரில் இது வந்து டினாமினேட்டரில் இருக்கிற பாசிட்டிவ் பவர் வந்து நியூமரேட்டர் போயிடுச்சுன்னா நெகட்டிவ் பவராக மாறிடும் ஓகேவா. ஸோ அதை தான் வந்து இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேவா. ஸோ இது வந்து சிம்பிள் தான், நீங்களே செக் பண்ணிக்காங்க ஓகே. ஜான் எஸ்எஸ் ஓகே, இதுவுமே வந்து சிமிலர் தான் ஓகே. ஜான் எஸ்எஸ் சிமிலர் 4 lakhs 40 lakh எவ்வளோ வந்து மந்த்லி ட்ரா பண்ணால் அவங்க வந்து மொத்த வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா. அப்போது மந்த்லி வந்து பேமெண்ட் மந்த்லி வந்து ரிசீவ் பண்ணுவாங்க ஓகேவா. மந்த்லி வந்து ஈக்குவலாக வந்து ஒரு பேமெண்ட் வந்து எடுக்கிறாங்க ஓகேவா. ஈக்குவலி ரிசீவிங் சம் வேல்யூ ஓகேவா. சம் வேல்யூ எடுக்கிறாங்கன்னா அப்போ வந்து எவ்வளோ வந்து எடுத்தால் அவங்க வந்து 15 years எண்டில் வந்து ஃபுல்லாக வந்து ஜீரோ பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து பேமெண்ட் பண்ணுறத வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம் ஓகே. இது வந்து ஒரு ஃப்ளோ நடக்குது, அந்த ஃப்ளோ வந்து இங்கேருந்து அந்த பக்கம் போனாலும் அதுலேருந்து இந்த பக்கம் போனாலும் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து சேம் தானும்போது நமக்கு வந்து சேமாக தான் வந்து இருக்கும் ஓகேவா. ஸோ இங்கே ப்ரெசன்ட் வேல்யூ ஈக்குவல் டு பேமெண்ட் இன்ட்டு 1 - 1/1 + r ஹோல் பவர் n போட்டுட்டு டிவைடட் பை இங்கே வந்து நம்ம ஆர் போடுவோம், இங்கே வந்து ஐ மென்ஷன் பண்ணுறாங்க ஓகேவா. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இதை வந்து போட்டுட்டு இதை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடுறாங்க ஓகேவா. பிவி ஈக்குவல் டு பேமெண்ட் இன்ட்ருன்றது இப்போ பேமெண்ட் ஈக்குவல் டு பிவி. இந்த வேல்யூ வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகுது, ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும் கரெக்டாக ஆப்போசிட் சைட் போகும்போது. ஸோ இங்கே ரெசிப்ரோக்கல் ஆகுது அண்ட் தென் சால்வ் பண்ணுறாங்க ஓகேவா. புரிஞ்சுதா? இதில் ஏதாச்சும் ஃபர்தராக கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கா? இதை நீங்கள் இப்போயே கூட பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கண்டிஷன் தான் பார்க்குறீங்களா?
இல்லை டெய்லி கேட்குறேன், இன்னைக்கு மட்டும் கேட்குறேன். நான் என்ன கேட்க வரேன்னா, ஜாப் போக வேண்டியது வந்து சரி ஓகே பார்க்கலாம். அப்போது illustration 16 மட்டும் வந்து இப்போ பார்க்கலாம். illustration 16 வந்து பார்த்தீங்கன்னா, அமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயர் ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் தட் ஆஃபர்ஸ் எ பென்ஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் அன் annuity that pays 5% annual interest. பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. 5% வந்து வருஷத்துக்கு அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. ஓகே, காம்பவுண்டட் மந்த்லி. ஸோ இது வந்து 5% வந்து மந்த்லி வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. மந்த்லி காம்பவுண்டிங் அந்த 5% டிவைடட் பை 12 போட்டு அதை வந்து காம்பவுண்ட் பண்ணிட்டே போகும். ஓகேவா? He wants to work for 30 years and then have a retirement income of $4,000 per month for 25 years. How much do he and his employer together have to deposit per month into the pension fund to accomplish this? அதாவது அவருக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் இன்கமாக வந்து $4,000 வந்து வேணும் மாதத்துக்கு. ஓகேவா? 25 வருஷமும் வந்து கண்டினியூஸாக வரணும். அப்படின்னா எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா வந்து கரெக்டாக வந்து வரும் அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் இது வந்து நம்ம ரியல் லைஃப்பில் வந்து பண்ணுறது. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அது வந்து ஒரு சர்டன் லெவல் ஆஃப் இதுக்கு வந்து க்ரோ ஆகிட்டு அண்டு நம்ம வந்து அது மந்த்லி வித்ட்ரா பண்ணுறோன்னா வந்து மந்த்லி வந்து இவ்வளோ வரணும்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இது வந்து நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக கரெக்டு தானே? ஏன்னா இப்போ அவனுக்கு 4,000 வந்து வேணும்னா, ஓகேவா, 4,000 அவனுக்கு வந்து வேணும்னா வந்து மந்த்லி வந்து வேணும். ஓகேவா? மந்த்லி பர் மந்த் மந்த்லி வந்து வேணும்ட்டாங்க. இது வந்து 25 இயர்ஸ். அப்புறம் 4,000 into 12 into 25. கரெக்டாக இவ்வளோ வந்து வேல்யூ வந்து வேணும். ஓகேவா? இந்த வேல்யூ வந்து எப்படி வரும்? இவன் வந்து இவனும் இந்த எம்ப்ளாயரும் வந்து சம் வேல்யூ ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அந்த வேல்யூ வந்து இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே சேர்த்து அக்குமுலேட் ஆகி ஒரு வேல்யூ வந்து நிற்கும். ஓகேவா? அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதுதான் வந்து பேசிக். ஓகேவா? ஸோ இவனுக்கு இவ்வளோ பேமெண்ட் தேவை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து அப்படின்றாங்க. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% வந்து ஆகுதுன்றாங்க. ஸோ 5% காம்பவுண்ட் ஆகுதுன்னா இன்ட்ரெஸ்ட்டு, அப்போது இப்போ அது வேறு மந்த்லி வந்து காம்பவுண்டிங்கில். ஸோ தட் நீங்கள் வந்து 5% டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கான ரேட் வந்து எனக்கு தெரியும். அப்போது 5/12 போது எவ்வளோ வரும்? 5/12 0.40004 நினைக்கிறேன். 0004
எக்ஸாமில் 300 டைம்ஸ் எப்படி வந்து மல்டிபிள் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நான் ஏதாச்சும் வழி இருக்க பார்க்குறேன். நான் அப்போது போட்ட மெத்தடில் வந்து மேபி சம் ஃப்ளாஸ் இருக்கா என்னன்னு தெரியல. நான் அது செக் பண்ணுறேன். ஓகேவா, உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் கிளாரிஃபை பண்ணுறேன். வேணால் நம்ம சயின்டிஃபிக்கில் இப்போதைக்கு ஃபார் நவ் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா, 1.00416. ஓகேவா, இதுக்கு வந்து பவரில் வந்து பவரில் வந்து த்ரீ வந்து இருக்கும். அரௌண்ட் 3.48480 ஓகேவா. இதை வந்து நம்ம இந்த வேல்யூ ஓகேவா, இதை வந்து ஒன்றை வந்து இதால் டிவைட் பண்ணும். மெமரி ப்ளஸ் டிவைடட் பை மெமரி ரீகால் ஈக்குவல் 0.2873. இந்த 0.2873 மைனஸ் 1 போட்டாங்க 0.71. இந்த வேல்யூ வந்து இந்த நியூமரேட்டர் வேல்யூ கண்டுபிடிச்சு. ஓகேவா, இது டிவைடட் பை 0.0400416. இதை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். கரெக்டாக இதை டிவைடட் பை 0.00416. இது வந்து 170. இது கூட வந்து 4000 வந்து மல்டிபிள் ஆல்மோஸ்ட் கரெக்டாக வரும். இங்கே வந்து சம் ரவுண்டிங் ஆஃப் எடுத்துருக்கோம், இல்லை நம்ம வந்து ரவுண்டிங் ஆஃப் எடுத்துருக்கோம். அதனால் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஓகேவா. ஸோ நீங்கள் ரவுண்டிங் ஆஃப் எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நோட் கொடுத்துருங்க. இனிமேல் நான் ரவுண்டிங் ஆஃப் எடுத்துருக்கேன், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ நம்மளோட வேல்யூ. ஓகேவா, 6 ஆல்மோஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4000 to 2000 கிட்ட வந்து இருக்கு. ஓகேவா, ஹிஸ்ட்ரியில் ₹54 கிட்ட வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சில இடத்துல சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஓகேவா, இது ஃபர்தராக ஸ்டெப்ஸ் போகும்போது. ஓகேவா, ஸோ தட் இப்போது இவ்வளோ ஃபண்டு வந்து அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக வந்து அவங்க வந்து போட்டு வைப்பாங்க. ஓகேவா, இதை அவங்க வந்து சொல்கிறது புரிஞ்சது. நமக்கு வந்து இவ்வளோ தேவை end of the year. I mean every year வந்து இவ்வளோ தேவை for the period of 25 years per month. ஓகேவா, ஸோ அப்படி தேவைன்னும் போது அப்போது நம்ம வந்து எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவன் ரிட்டையர் பண்ணுற டைமில் இருந்ததுன்னா தான் அவனுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து வரும். அதான் வந்து லிட்டரலி சொல்லுவாங்க.
இந்த எஃப்எம்ஐ பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஃபுல்லாக ஃபார்முலாஸ் தான் இருக்கும், ஓகேவா? பட்டு சம் பாயிண்டில் வந்து அந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோம், எப்படி அது டிரைவ் ஆகுதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இது ஸோ இதில் இந்த வேல்யூ வந்து அப்போ நம்ம இதை வந்து இதுக்கும் யூஸ் பண்ணலாம், அதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஓகேவா? சரி, ஓகே. இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், இந்த 2 இல்லுஸ்ட்ரேஷன் நெக்ஸ்ட் நாளைக்கு கிளாஸில் வந்து இந்த பேலன்ஸ் ஃபுல்லாக எடுப்போம். இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிங்களா? எப்படி ஹரிஷ் எப்படி ஃபாலோ பண்ணுறாரு? ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வந்து நீங்கள் இந்த பாயிண்டில் ஸ்ட்ரக் ஆகிடுவீங்களோ அந்த பாயிண்டில் ஸ்ட்ரக் ஆகிடுவீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதனால் சரி இதை சொல்லிவிடுவோம் அதை சொல்லிவிடுவோன்ட்டு நான் சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா நானும் வந்து ஒரு 2-3 இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் பார்ப்பேன், பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா நீங்களும் வந்து போட்டு பார்த்தா தான் வந்து உங்களுக்கு grip இருக்கும்.